தாமரை தண்ணீரில் மொட்டாது தமிழகத்திலும் மொட்டாதுன்னு ஐட்டம் டான்சர் விஜய் சொல்றாரு. அப்படி தமிழகத்துல ஒட்டாமையா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி 18% வாக்குகளும், பாஜக மட்டும் 11% வாக்குகள் வாங்குச்சு. இப்ப பாஜக ஓட்டு போட்டவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தா ஓட்டு போட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த அனில் குஞ்சுங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஒரு சினிமா முகத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டா அவன் மக்கள் தலைவராக ஆகிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சரா ஆயிடுவானா? அப்படி பார்த்தா விஜய் விட அதிகமான கூட்டம் வரக்கூடிய தலைவர் யார் தெரியுமா? சனி லியோன். சனி லியோனுக்கு தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி விஜய் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரோ அதே மாதிரிதானே சனி லியோனும் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்க. ஒரு தெருவுல சனி லியோனும் விஜய் நடந்து போனா விஜயை விட சனி லியோனுக்கு அதிகமா கூட்டம் வரும். அப்ப சனி லியோனை எந்த ஒரு கொள்கையும் இல்லாம சட்டமன்ற தேர்தலை நிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? அப்படி இருக்குறதா நீங்க சொல்றது எல்லாமே. ஒரு கொள்கைனா என்னன்னே தெரியாம டிவிக்கே தளபதி தளபதினு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு பைத்தியக்கார கூட்டம். இந்த தற்கூரி விஜய் மதுரைக்கு போயிருக்கான்ல, மதுரையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டானா? மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியாம மக்களை போய் பார்க்காம இவனால என்னன்னா மக்கள் தலைவர். இந்த லட்சணத்துல இவர் 2026 சிஎம்ஐ கிழிக்க போறானா? ஒரு மாநாடு கூட ஒழுங்கா நடத்த துப்பு இல்ல. எவனாச்சு எந்த தலைவராச்சு உச்சி வெயில்ல மாநாடு நடத்துவானா? அப்படி உச்சி வெயில்ல மாநாடு நடத்துறதுனால இவன் மாநாட்டுக்கு வந்த ஒரு பையன் செத்தே போயிட்டான். ஏகப்பட்ட பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சரி, உச்சி வெயில்ல மாநாடு நடத்துற ஒரு சாமியான பந்தல் போட்டியா? போட கிடையாது. பிஸ்கட் பாக்கெட் தண்ணி பாக்கெட் தூக்கி அடிக்கிறான் நாய்க்கு போடுற மாதிரி. மக்களை மதிக்க முடியாதவன் நாளைக்கு சிஎம்ஐ என்ன பண்ண போறான்? ஒன்னும் கிழிக்க மாட்டான். மதுரைக்கு போனதுனால இவருக்கு விஜயகாந்தோட ஞாபகம் வருதான். விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் எத்தனை வாட்டி போய் பார்த்தேன்? அவர் உடல்நல குன்றி இருக்கும் பொழுது அவர் எத்தனை வாட்டி போய் பார்த்தேன்? 2016 திமுகவும் திமுகவோட மீடியாக்களும் அவர் குடிகாரம் சித்தரிச்சாங்க 2016 சட்டமன்ற தேர்தல் போது. அப்ப அவர் குரல் கொடுக்காம எங்க போய் கழட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ சந்தர்ப்பவாதத்துக்காக விஜயகாந்த் அவர்கள் மேல கூடிய சிம்பத்தி ஓட்ட வாங்கணுன்றதுக்காக இப்ப அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பின்ன அரசியல் பண்ணக்கூடிய தற்கூடிய ஐட்டம் டான்சர் விஜய். இவனுக்கும் திமுகக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?